அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். அன்பான மூன் டிவி நேயர்களே, இது உங்களின் அபிமான இறைவனிடம் கையேந்துங்கள் என்னும் சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வேண்டி முழுக்க முழுக்க துஆவுடைய நிகழ்ச்சி. துஆ செய்வதற்காக வேண்டி நமது அரங்கத்திற்கு மௌலானா மௌலவி அஃதல் உலமா முஹம்மது ராஃபி மஹ்தரி ஹதரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களின் சார்பாக வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத். வலைக்கும் ஸலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சிக்கு போலாமா? போலாம் இன்ஷா அல்லாஹ். நேயர்களே, துஆ என்பது அல்லாஹ்விடத்தில் நாம் இரு கரங்கள் ஏந்தி பிரார்த்திக்கக்கூடிய செயலுக்கு துஆ என்று சொல்லப்படும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான். அதே போல நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக நாம் கேட்கக்கூடியதை நிச்சயமாக வழங்குவான் என்ற உறுதியுடன் நாம் கேட்க வேண்டும். அதே போல அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது நாம் உருக்கமாகவும் இறையச்சத்துடன் கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே போல நாம் எதையெல்லாம் கேட்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தக்வாவை, இறையச்சத்தை கேட்பார்கள். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ் ஐயு துஆஇ அஃதல், துஆக்களில் மிக சிறந்தது எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது, சல் ரப்பக அல் ஆஃபியா, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்பனா அல்லாஹ்விடத்தில் நாம் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இறையச்சத்தை கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமான முறையில் பாவ மன்னிப்பை கேட்பார்கள் என்பதை ஹதீஸுகளிலே நிறைய காண முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பை என்ன பண்ணணும்? கேட்க வேண்டும். அதே போல நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். வந்தால் அங்கு ஒரு சஹாபி தொழுகி அல்லாத நேரத்தில் இருக்கிறார். அவரிடத்துல தொழுகி அல்லாத நேரத்தில் இருக்கிறீரே என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் கவலை இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் கடன் சுமை இருக்கிறது என்று சொன்னோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு அழகான துஆவை ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் وَنَعُوذُ بِكَ مِنَ الْعَجْزِ وَالْكَسَلِ وَنَعُوذُ بِكَ مِنَ الْجُبْنِ وَالْبُخْلِ என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த தோழரும் அந்த துஆவை வழமையாக ஓதி வருவார்கள். ஒரு கட்டத்தில் கேட்கும் பொழுது, நான் இந்த துஆவை ஓதியதன் காரணமாக என்னுடைய கவலைகள் எல்லாம் நீங்கியது, என்னுடைய கடன் சுமைகள் எல்லாம் நீங்கியது என்ற செய்தியை அந்த நபி தோழர் சொல்லித் தருவார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்ன இதே போன்ற துஆக்களை எல்லாம் நாம் வழமையாக்கி கொண்டு கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான். அந்த அடிப்படையிலே நாம் துஆ செய்யலாம். உலக மக்களுக்காக வேண்டி இந்த துஆ செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சி எல்லோரும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்களுக்காக வேண்டி என்ன மூன் டிவியின் உடைய சார்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த துஆவுடைய மஜ்லிஸிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஹஜ்ரத் அவர்கள் அனைவருக்காக வேண்டியும் துஆ செய்வார்கள். ஆரம்பிச்சிருங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வஅலீமி சுல்தானிக். லக்கல் ஹம்து வலக்கஷ் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. آمين. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. آمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. آمين. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد. آمين. وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم. آمين. وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. آمين.
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். ஆமீன். எல்லா புகழும் உலகங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவா உனக்கே உரித்தாகட்டும். ஆமீன். எங்கள் தலைவர் உலக ரட்சகர் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தம் குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் இறைவா உன்னுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன். எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உஸ்தாதுமார்கள், உலகிலே உள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா எங்களுடைய பாவங்கள், சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். பெரும் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். நாங்கள் தனியாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். கூட்டாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். ரகசியமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். பகிரங்கமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். பகலிலே செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். இரவிலே செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்திட்ட எங்களுடைய அனைத்து குற்றங்களையும் உன்னுடைய கருணையால் மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன். அந்த பெற்றோர்கள் எங்கள் மீது நாங்கள் சிறு குழந்தைகளாக இருந்த பொழுது எப்படி எங்கள் மீது பாசம் காட்டினாரோ இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று அவர்கள் வயது முதிர்ந்த காலத்திலே அவர்கள் மீது நீ பாசம் காட்டுவாயாக. ஆமீன். அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். அவர்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வை தந்தருள் புரிவாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா அவருடைய கடைசி காலங்களிலே இயலாமையில் அவர்கள் வீழ்வதை விட்டும் அவர்களை பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா குழந்தைகளாகி நாங்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெற்றோர்களை பேணி நடக்கக்கூடிய நற்பெயர் பெற்ற குழந்தைகளாக எங்களை திகழச் செய்வாயாக. ஆமீன். எங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளாக எங்கள் மீது அன்பும் பாசமும் கொள்ளக்கூடியவர்கள் அவர்களை ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா எந்த காலத்திலும் பெற்றோருடைய சாபத்துக்கு ஆளாகக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாத இறைவா. ஆமீன். கருணையுள்ள இறைவா எங்கள் அனைவரையும் பெற்றோருடைய நற்பெயர் பெற்ற குழந்தைகளாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா நாளை மறுமையிலே அவர்களோடு சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய சொர்க்க பூஞ்சோலையிலே நாங்கள் நடமாடக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா எங்களிலே யார் யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ அவருடைய மண்ணறைகளை எல்லாம் ஒளிமயமாக்கி வைப்பாயாக. ஆமீன். வெளிச்சமாக்கி வைப்பாயாக. ஆமீன். சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். அவருடைய கேள்வி கணக்குகளை லேசாக்குவாயாக. ஆமீன். கொடிய விஷ ஜந்துக்களின் தீண்டுதல் இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா நாளை மறுமையிலே நரகனுடைய வேதனை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. ஆமீன். சொர்க்கத்திலே அவர்களை குடியிருக்க செய்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா எங்களுடைய மனைவிமார்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன். அந்த மனைவிமார்கள் சாலிஹான மனைவிமார்களாக கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சாலிஹான மனைவிகளாக அவர்களை திகழச் செய்வாயாக. ஆமீன். கணவன்மார்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய மனைவிமார்கள் அவர்களை திகழச் செய்வாயாக. ஆமீன். கற்பை பேணி பாதுகாத்து நடக்கக்கூடிய நன்மனைவிகளாக அவர்களை திகழச் செய்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா அவர்கள் ஆடம்பரத்தை விரும்பாதவர்களாக நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஆசிக்கக்கூடியவர்களாக நன்மையின் பக்கம் விரைவக்கூடியவர்கள் அவர்களை ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். ஆரோக்கியமான வாழ்வை அவர்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அவர்களை ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா ஒற்றுமையோடும் பாச நேசத்தோடும் உண்மையான அன்போடும் வாழக்கூடிய மக்களாக அவர்களை ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன். அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். சாலிஹான குழந்தைகளாக கல்வி ஒழுக்கத்திலே தேர்ச்சி பெற்ற குழந்தைகளாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். பெரியோர்களை மதித்து நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். மார்க்க விஷயத்தை பேணி நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். நோயற்ற வாழ்வை அவர்களுக்கு வழங்கிடுவாயாக. ஆமீன். பெற்றோர்களுக்கு துஆ செய்து வாழக்கூடிய நற்பெயர் பெற்ற குழந்தைகளாக திகழச் செய்வாயாக. ஆமீன். பெற்றவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கக்கூடிய சாலிஹான குழந்தைகளாக திகழச் செய்வாயாக. ஆமீன். அல்லாஹ்வுக்கும் பெற்றோர்களுக்கும்
மாறு செய்யாமல் நடக்கக்கூடிய நன்மக்களாக அவர்களை ஆக்கியருள்வாயாக. ஆமீன். நன்றி செலுத்தக்கூடிய குழந்தைகளாக அவர்களை ஆக்கியருள்வாயாக. ஆமீன். நாளை மறுமையிலே அவர்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்களை ஆக்கியருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, குர்ஆன் ஓதக்கூடிய குழந்தைகளாக, ஹதீஸ்களை மதித்து நடக்கக்கூடிய குழந்தைகளாக, இமாம் பெருமக்களை மதித்து நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கியருள்வாயாக. ஆமீன். அஹ்லஸ் சுன்னத் வல் ஜமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொள்கையை நிலைநாட்டக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆமீன். எங்களுடைய நண்பர்கள், மூமினான ஆண் மக்கள், பெண் மக்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன். அவர்கள் எல்லாம் எங்களுடைய கஷ்டத்திலே கை கொடுக்கக்கூடியவர்கள் ஆக்கியருள்வாயாக. ஆமீன். நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் ஆக்கியருள்வாயாக. ஆமீன். உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்கள் ஆக்கியருள்வாயாக. ஆமீன். நன்றியுள்ள மனப்பான்மை அவர்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். எப்படி சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற நண்பராக திகழ்ந்தார்களோ அதுபோன்று உள்ள நல்ல நண்பர்களை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தருவாயாக. ஆமீன். நன்மையின் பக்கம் வழிகாட்டக்கூடிய நண்பர்களை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. ஆமீன். தீமைகளை விட்டும் தடுக்கக்கூடிய நல்ல நண்பர்களை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, முஸ்லிமான உலகிலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன். அனைவருக்கும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய நல்ல தன்மையை தந்தருள்வாயாக. ஆமீன். மக்களை மதித்து வாழக்கூடிய தன்மையை தந்தருள்வாயாக. ஆமீன். விட்டு கொடுத்து வாழக்கூடிய நல்ல மனப்பான்மையை தந்தருள் புரிவாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, எங்கள் அனைவருக்கும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய தன்மையை தந்தருள் புரிவாயாக. ஆமீன். கருணையுள்ள எங்கள் இறைவா, உன்னுடைய 5 கடமைகளையும் செவ்வனவே நிறைவேற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. ஆமீன். தொழுகையை பேணுதலோடு தொழக்கூடிய நன்மக்களாக ஆக்கியருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, உன்னுடைய கடமையான ஐவேளை தொழுகைகளையும் அதுபோன்று அதனை உபரியான தொழுகைகளையும் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, எங்களுடைய தொழுகைகளை எல்லாம் நாளை மறுமையிலே எங்களுடைய மூஞ்சியிலே வீசி எறிந்து விடாத இறைவா, அந்த தொழுகைகள் அனைத்தையும் மனமோந்து ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். இஹ்லாசோடு மன தூய்மையோடு தொழக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். மன ஓர்மையோடு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக. ஆமீன். பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். இமாம் ஜமாஅத்தோடு ஜமாஅத்தை விடாமல் தொழக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, தொழுகையை வீண் விளையாட்டாகவும் பொழுதுபோக்காகவும் ஆக்கிவிடாமல் அந்த தொழுகையை உன்னுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய நல்ல எண்ணத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள ரஹ்மானே, வரக்கூடிய ரமலானுடைய காலங்களிலே பாக்கியம் உள்ள இரவுகளிலே நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். உன்னுடைய அருள்மறையாம் திருமறையை பேணி பாதுகாக்கக்கூடிய, அனுதினமும் ஓதக்கூடிய, அதன் வழி பிரகாரம் நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். மார்க்க அறிஞர்களை, இமாம்களை, சஹாபா பெருமக்களை எல்லாவற்றிற்கும் மேலாக உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனப்பூர்வமாக நேசித்து அந்த வழியிலே நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, எங்களுடைய நாட்டு தேட்டங்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. ஆமீன். யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே உன்னிடத்திலே கையேந்தி இருக்கின்றார்களோ நோய் நொடி இல்லாத வாழ்வு அவர்களுக்கு வழங்கிடுவாயாக. ஆமீன். என்ன நோயினால் தீராத வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவருடைய வியாதி எல்லாம் பரிபூர்ணமாக தீர்த்து வைப்பாயாக. ஆமீன். யாரெல்லாம் கடன் பட்டிருக்கின்றார்களோ அவருடைய கடன்களை எல்லாம் முழுமையாக நீக்கிடுவாயாக. ஆமீன். யாரெல்லாம் கடனை அடைக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார்களோ உன்னுடைய கருணையை கொண்டு அந்த கடன்களை கட்டக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். வட்டியினுடைய கொடுமையிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, வட்டியினுடைய கொடுமையிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள் புரிவாயாக. ஆமீன். எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்தருள்வாயாக. ஆமீன். எங்களுடைய ரிசுக்கிலே பரக்கத்து செய்தருள்வாயாக. ஆமீன். ஹலாலான ரிசுக்கை தந்தருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, நாங்கள் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே உன்னுடைய திருக்கலிமாவாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக இந்த உலகை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் கபருடைய அதாபை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. ஆமீன். எங்களுடைய கபர்களை ஒளிச்சமாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். ஒளிமயமாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். நல்ல வாசனை வீசக்கூடிய, நறுமணம் வீசக்கூடிய கபராக ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். விஷ ஜந்துக்கள் தீண்டுவதை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, எங்களுடைய நாளை மறுமை வாழ்க்கையை சொர்க்கத்திலே ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். நரக வேதனை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள் புரிவாயாக. ஆமீன். அமால் நாமா என்று சொல்லப்படக்கூடிய பட்டோலையை
எங்களுடைய வலது கரத்திலே கிடைக்கச் செய்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால் நாளை மறுமையிலே ஹவுதுல் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய தடாகத்திலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். ரமலானுடைய காலங்களிலே நோன்பு நோற்ற காரணத்தினால் எங்களை கருணையுள்ள இறைவா உடைய ரையான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொர்க்கத்திலே எங்களை எல்லாம் குடியமர்த்துவாயாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் என்னும் பரிந்துரை எங்கள் அனைவருக்கும் வழங்கிடுவாயாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சுஹதாக்களோடு, நல்லடியார்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் எங்கள் அனைவரையும் குடியமர்த்துவாயாக. ஆமீன். நரக வேதனையை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். நரகனுடைய கொடிய வேதனையிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள் புரிவாயாக. ஆமீன். நரகனுடைய கொடிய வேதனையிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள் புரிவாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, எங்களுடைய வேண்டுதல்களை, எங்களுடைய அனைத்து விதமான பிரார்த்தனையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இறைவா. ஆமீன். நீ கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. கருணையுள்ள இறைவா, அடியார்கள் உன்னிடத்திலே கையேந்திருக்கின்றார்கள். அனைத்து பேருடைய ஹாஜத்துகளையும் தேவைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. ஆமீன். எந்த விதமான குறைவும் இல்லாமல் அவருடைய நாட்டங்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. ஆமீன். எங்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் உன்னுடைய கருணையை கொண்டு, உன்னுடைய தனிப்பட்ட ரஹ்மத்தை கொண்டு எங்கள் அனைவருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, எங்கள் மீது உன்னுடைய ரஹ்மத் என்னும் அருள்மலையை பொழியச் செய்வாயாக. ஆமீன். நிஅமத்தை எங்கள் அனைவருக்கும் வழங்கிடுவாயாக. ஆமீன். உன்னுடைய கோப பார்வை எங்கள் மீது பார்த்து விடாதே யா அல்லாஹ். பாவிகளாய் இந்த அடியார்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன். பலகீனமானவர்கள் இந்த மனிதர்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன். பலகீனமானவர்களா எங்களை உன்னுடைய கோபத்தை கொண்டு பார்த்து விடாதே யா அல்லாஹ். ஆமீன். உன்னுடைய கருணை கண் கொண்டு பார்ப்பாயாக. ஆமீன். எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக. ஆமீன். கருணையுள்ள இந்த உலகிலே வாழக்கூடிய காலத்திலே ஆரோக்கியமான உடல் நலத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். நற்கிரியைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். தீமையானவைகளை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். ஹராமானவைகள் தடுக்கப்பட்டவைகளின் பக்கம் செல்லாமல் எவைகளெல்லாம் ஹலாலானவைகள் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றதோ அவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். எங்களுடைய குழந்தைகளும் அதுபோன்று கல்வி ஒழுக்கத்திலே தேர்ந்தவர்களாக வாழ்வதற்கு அருள் புரிவாயாக. ஆமீன். சாலிஹான குழந்தைகளாக நல்ல நண்பர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய குழந்தைகளை ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். தீய நண்பர்களை விட்டும் அவர்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. ஆமீன். கருணையுள்ள இறைவா, மார்க்க ஒழுக்கங்களை பேணி நடக்கக்கூடிய குழந்தைகளை ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். எங்கள் அனைவருடைய ஹாஜத்துகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. ஆமீன். ஒவ்வொருடைய உள்ள கிடக்கையிலும் என்ன என்ன இருக்கின்றது என்பதை நீ நன்கு அறிந்தவனாக இருக்கின்றாயா அல்லாஹ். உன்னையன்றி வேறு யாராலும் அறிய முடியாது. கருணையுள்ள ரஹ்மானே, எங்கள் அனைவருடைய நாட்டு தேட்டங்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. ஆமீன். எங்களுடைய துஆவை, எங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் உன்னுடைய தனிப்பட்ட கிருபையை கொண்டு ஏற்றருள் புரிவாயாக. ஆமீன். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றருள் புரிவாயாக. ஆமீன். அன்பியாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள் புனிதமான உன்னுடைய இரவுகளின் பரக்கத்தினால் எங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் மறுக்காமல் ஏற்றருள் புரிவாயாக. ஆமீன். நிச்சயமாக நீ எங்களுடைய பிரார்த்தனையை தட்டி கழிக்க மாட்டாய். கையேந்திருக்கக்கூடிய எங்களுடைய கரங்களை வீணாக ஆக்கிவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு நாங்கள் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். உன்னிடத்திலே நாங்கள் கையேந்தி இருக்கின்றோம். கருணையுள்ள இறைவா, எங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் மறுக்காமல் ஏற்றருள் புரிவாயாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. آمين. وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. آمين. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون. آمين. وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய சிறப்பு துஆ நிகழ்ச்சியில ஹதரத் அவர்கள் நல்லதொரு உருக்கமான நிறைய விஷயங்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். பாவ மன்னிப்பை கேட்டார்கள்,
பெற்றோர்களுக்காக வேண்டி கேட்டார்கள், மனைவி மக்களுக்காக வேண்டி கேட்டார்கள், உலகத்தில் உண்டான அனைத்து மூமின்களுக்காக வேண்டியும் கேட்டார்கள். நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்களுக்காக வேண்டி பாதுகாப்பு தேடினார்கள், இயற்கையுடைய சித்தங்களிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். எல்லா உலக மக்களுக்காக வேண்டி அமைதிக்காக வேண்டியும் சாந்திக்காக வேண்டியும் ஹஜ்ரத் அவர்கள் நல்லது ஒரு துவாவை நமக்கு செஞ்சாங்க. இந்த துவாவை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டாலும் அவருடைய உத்தம சஹாபாக்கள் பொருட்டாலும் நல்லவர்கள் பெரியவர்கள் வலிமார்கள் பொருட்டாலும் உலகத்தில் தோன்றிய நல்லடியார்கள் சாலிஹீன்கள் பொருட்டாலும் இந்த துவாவில் கலந்து கொண்ட உலகம் முழுவதும் இருந்து கலந்து கொண்ட நல்லடியார்கள் பொருட்டாலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய துஆக்களை எல்லாம் ஏற்று அங்கீகரித்துக் கொள்வானாக, நம்முடைய அமல்களை ஏற்று அங்கீகரித்துக் கொள்வானாக. துஆ என்பது அல் இபாதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ என்பது இபாதத், வணக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்று அங்கீகரித்துக் கொள்வானாக. இதற்குண்டான நற்கூலிகளை இந்த உலகத்திலும் தருவானாக, நாளை மறு உலகிலும் தந்து புரிவானாக. நம்முடைய இறுதி மூச்சின் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்னும் சிறு கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி கலந்த சலாமினை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.